வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய இந்த நிகழ்வில் நான் சிட்னி, ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள், என்னுடன் இங்கிலாந்திலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் பங்கு பெற்றுகின்றார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். நாங்கள் நேற்று குறிப்பிட்டிருந்தோம், அமெரிக்கா அந்த எக்கனாமிக் டீடே என்ற ஒரு மிக பெரும் ஒரு பொருளாதார அழுத்தத்தை, பொருளாதார சவால் ஒன்றை தடைகள் மூலம் அமுல்படுத்த உள்ளதாகவும், அதற்கு இன்றைய செய்தியின்படி சீனாவிடவும் ஆதரவு கேட்டிருக்கிறது. இந்த ஈரானுடனான இந்த பொருளாதார தடைக்கு ஆதரவு தருமாறு, முக்கியமாக பார்க்க போனால் ஈரானுடைய எண்ணெய் வாங்குவதிலே மிக பெரும் பங்காளியாக இருக்கின்ற சீனா அதுக்கு மறுப்பு தெரிவித்து விட்டது. அதை விட நாங்கள் நேற்று பார்த்திருந்தோம் அல்லவா, யுஏஇ வந்து ஈரானுடனான அதாவது வர்த்தக தொடர்புகளையும் வங்கி தொடர்புகளையும் முடக்கி வைக்க போவதாக கூறுகின்றது. இன்று வந்திருக்கின்ற செய்திகளை பார்க்க போனால் யுஏஇக்கு மட்டுமல்ல, துருக்கிக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. என்னவென்றாலும் இந்த ரெண்டு நாட்டில் உள்ள வங்கிகளையும் பாவித்து ஈரான் வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கல்களை செய்திருக்கிறது என்றும், அதனால் அமெரிக்கா அந்த வங்கிகளை மூடப்போகிறேன் என்று பயமுறுத்தியதால்தான் அவர்கள் இந்த முடிவுக்கு வந்ததாக இருக்கிறது. ஆகவே இது சம்பந்தமாக இப்பொழுது ஈரான் சம்பந்தமாகவும் இந்த துருக்கி மற்றும் யுஏயினுடைய நிலைமை சம்பந்தமாகவும் நேர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். அமெரிக்கா அதிபர் முதலில் வான் போரை ஆரம்பித்திருந்தார். குண்டுகளை வீசினார்கள். அதற்கு பிறகு வான்படை சரியில்லை என்று சொல்லி அதில் வெற்றி ஈட்ட முடியாது என்று கடற்படைக்கு மாறியிருந்தார்கள். கடல் முற்றுகையும் பெரிதாக வேலை செய்யவில்லை. கோமூசை கைப்பற்றுவோம் என்றார்கள், அதுவும் நடக்கவில்லை. இப்போது பொருளாதார டீடே என்று சொல்லி, எக்கனாமிக் டீடே என்று சொல்லி ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் இதில் கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனா பெருமளவான எரிபொருட்களை வாங்குகிறது. அப்ப சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான வர்த்தகம் மிக மிக அதிகம். சீனா தான் இந்த ஏவுகணைக்குரிய பொருட்களை அனுப்புகிறது. சீனாவின் பொருட்கள் போகின்றது ஈரானுக்கு என்று சொல்லி. அப்ப இது தொடர்பாக சீனாவின் வெளிவார அமைச்சகம் என்ன கூறுகிறது சொன்னால், ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள தடைகளை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம். மேலும் ஈரான் மீதான ட்ரம்பின் பொருளாதார போருக்கு நாங்கள் ஒருபோதும் ஒத்துழைக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் அது அனைத்துலக சமூகத்தால் கொண்டு வரப்பட்டதோ ஐக்கிய நாடுகள் சபையால் கொண்டு வரப்பட்டதோ அல்ல. தனிப்பட்ட ஒரு நாடு செய்கின்ற இந்த நடவடிக்கைகளுக்கு வருங்காலத்தில் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக கூறிவிட்டோம். அதே சமயம் ஈரான் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப் அறிவித்த இந்த பொருளாதார போருக்கு பதிலடியாக இந்த பெர்சியன் கால்ஃப் என்று பாரசீக வளைகுடா பகுதிகளில் உள்ள எண்ணெய் முனையங்களை தாக்க ஈரான் தயாராகி வருவதாக இந்த ஜியோ வாட்ச் என்ற ஒரு மேகசின் இருக்கிறது, அந்த தளம் தெரிவித்திருக்கின்றது. ஈரான் இந்த இதுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளின் பொருளாதாரத்தை முடக்க தீர்மானித்திருக்கிறது. ஹோமூஸ் வழியாக செல்லும் மாற்றுப்பாதைகளை அளிப்பதன் மூலம் உலகளாவிய எரிசக்தி விலையை செயற்கையாக உயர்த்துவதற்கு ஈரான் திட்டமிட்டு வருவதாகவும், அவ்வாறு செயற்கையாக எரிபொருள் விலை உயர்ந்தால் நவம்பர் மாதம் இடம்பெறுகின்ற அமெரிக்க தேர்தல்களில் ட்ரம்புக்கு எதிராக அந்த முடிவுகள் மாறக்கூடும் என்பதால் ஒரு செயற்கையான எரிபொருள் எண்ணெயின் விலை உயர்வை ஏற்படுத்துவது தொடர்பில் ஈரான் தீவிரமாக செயற்பட்டு வருவதாகவும், அது ட்ரம்பின் இந்த ட்ரம்பின் அரசியலை அல்லது ட்ரம்பின் பதவியை ஒரு பலவீனப்படுத்தலாம் என்றும் ஈரான் ஈரான் திட்டமிட்டு வருவதாக இந்த ஜியோ வாட்ச் என்ற அந்த மேகசின் தெரிவித்திருக்கின்றது. இதனிடையே இன்னொன்றை பார்த்தீங்கன்னு சொன்னால், கட்டார் இப்போது எரிபொருள் நிரப்பும் விமானங்களின் ஒரு தொகுப்பை கட்டார் உருவாக்கி வருவதாகவும், அதாவது டேங்கர் விமானம் என்று சொல்கிறது. KC 135 தான் முந்தின டேங்கர். இப்ப அதை மறுசீரமைத்து அமெரிக்கா KC 46A என்ற புதிய வகை டேங்கர்களை உருவாக்கி வருகிறது. அதாவது $4.5 பில்லியன் செலவில் 4 போயிங் KC 46A என்ற பெகாசஸ் விமானங்களை, அதாவது வானிலிருந்து எரிபொருட்களை
தாக்குதல் விமானங்களுக்கு நிரப்புகின்ற இந்த விமானங்களை கட்டார் வாங்க திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது கட்டார்ட விமானத்தின் விமானங்களுக்கான ஒரு குறைபாட்டை நீக்கும் என்றும், ஏனென்றால் கட்டார் தற்போது F-15A மற்றும் ரஃபேல் மற்றும் யூரோ ஃபைட்டர் ரக விமானங்களை பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் எரிபொருள் நிரப்பும் வசதி இல்லாததால் அவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட தூர வீச்சையை கொண்டிருப்பதாகவும், இந்த புதிய KC-46 விமானங்கள் வான்ரோந்து நேரத்தை அதிகரிக்க உதவும் என்றும், அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளின் எரிபொருள் நிரப்பும் விமானங்களை சார்ந்திருப்பதை இது குறைக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு KC-46 விமானமும் குறைந்தது 96.3 டன்கள் நிறையான எரிபொருட்களை சுமந்து செல்லக்கூடியவை என்று சொல்லியும், இது பூம் அமைப்பின் மூலம் நிமிடத்துக்கு 1200 கேலன் வரையிலான இறக்கைக்கு அடியில் உள்ள பொட்ஸ் என்ற அமைப்பின் ஊடாக நிமிடத்துக்கு 400 கேலன் வரையிலான எரிபொருட்களை விரைவாக இந்த விமானங்களுக்கு பரிமாறக்கூடியது என்று சொல்லியும் கூறியிருக்கிறது. அதாவது இந்த 4 விமானங்களும் 385 டன் எரிபொருட்களை சுமந்து செல்லலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள். நீங்கள் கேட்டது போல அடுத்த கேள்வி என்னென்று சொன்னால், இந்த UAE ஈரானுடன் இந்த பொருளாதார உறவை முறித்து கொண்டது. அதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், UAEயின் துருக்கியும் ஈரானுடன் நல்ல நட்புறவை முன்னர் கொண்டிருந்தார்கள். ஏனென்று சொன்னால், ஈரான் மீதான அமெரிக்காவின் தடைகளை மீறுவதற்கு ஈரான் தனது இந்த பணப்பரிமாற்றத்துக்கு UAE மற்றும் துருக்கியில் இருக்கின்ற வங்கிகளைத்தான் பயன்படுத்தி வந்தது. நாங்கள் நேற்று பேசியது போல அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் என்று சொல்கின்ற அப்படியான கடிதங்களை கொடுப்பது கூட இந்த வங்கிகளைத்தான் ஈரான் பயன்படுத்தியது. அதன் ஊடாகத்தான் ஈரான் தனது வியாபாரங்களை மேற்கொண்டு வந்திருந்தது. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்போது நீங்கள் சொன்னது போல அமெரிக்கா மிரட்டலை விடுத்திருக்கிறது UAEக்கு. என்று சொன்னால், நீங்கள் தொடர்ச்சியாக ஈரானுக்கு இந்த பொருளாதார ரீதியாக உதவிகளை செய்தால் நாங்கள் உங்கள் வங்கிகளை முடக்குவோம் என்ற ஒரு நிலையில் தான் இப்போது UAE அதிலிருந்து வெளியேறி இருக்கின்றது. இப்பொழுது அதாவது இந்த ஹோர்முஸ் நீரிணை ஒரு தகவலின்படி கூறப்படுகிறது, அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதாகவும், அநேகமான கப்பல்கள் ஓமான் பகுதியாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்புடன் செல்வதாகவும், சில கப்பல்கள் மட்டும்தான் இந்த குறிப்பாக இந்த ஹோர்முஸ் நீரிணையினுடைய ஈரான் பகுதிக்கு நெருக்கமாக செல்லுகின்றது என்று சொல்லியும் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கிறது. அதைவிட நேட்டோ நாடுகள் 12 நாடுகள் இணைந்து இந்த ஹோர்முஸ் நீரிணையை யுத்தமின்றி, அதாவது தாக்குதல் இன்றி அல்லது ஆயுத பலத்தை பிரயோகிக்காமல் வேறு வகையில் இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு இணைவோம் என்று பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது அமெரிக்காவை போல ஆயுதங்களுடன் இறங்கியோ அல்லது கப்பல்களை அனுப்பியோ அல்லது விமானங்களை அனுப்பியோ இல்லாமல் தாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பேச்சுவார்த்தை மூலம் 12 நாடுகளும் ஒன்றாய் சேர்கின்றது என்பது கிட்டத்தட்ட அமெரிக்காவுடன் நாங்கள் சேரவில்லை, நாங்கள் தனியாக நேட்டோ இருக்கிறோம், அதிலிருந்து 12 நாடுகள் இணைந்து வருகிறோம் என்பது போல இருக்கிறது. அது சம்பந்தமான தகவல்களை கொஞ்சம் வழங்குங்கள், இந்த ஹோர்முஸ் சம்பந்தமாகவும் இந்த நேட்டோ நாடுகள் சம்பந்தமாக. நீங்கள் கூறியது போலதான் இந்த ஹோர்முஸ் நீரிணையில் 2 பிரிவாக அதை பிரித்து ஈரானை ஓரம் கட்ட அமெரிக்கா திட்டமிட்டு வருகின்றது. ஈரான் அதற்கு ஓமான் அமெரிக்காவுக்கு உதவிகளை வழங்க முற்பட்டாலும் ஈரான் ஈரான் அதற்கு மறுப்பே தெரிவித்திருக்கின்றது. ஏனென்றால் எப்போது அதை பிரிக்கிறார்களோ அன்று அந்த ஹோர்முஸின் பிடி ஈரான் கையில் இருந்து போய்விடும். ஆனால் நீங்கள் சொன்னது போல கடந்த 2-3 காணொளிகளுக்கு முதல் நாங்கள் பேசியிருந்தோம், இந்த கெப்லர் என்ற கடல் சார் கண்காணிப்பு அமைப்பின் தகவல்களின் அடிப்படையில் பெருமளவான கப்பல்கள் ஈரான் பக்கத்தால் தான் செல்வதாக. ஏனென்று சொன்னால் ஓமான் பக்கத்தால் செல்கின்ற கப்பல்கள் தாக்கப்படுகின்றன, கண்ணிவடியில் சிக்குகின்றன என்ற அமெரிக்காண்ட பாதுகாப்பு என்றது இந்த கப்பல்களுக்கு ஒரு அந்த ஹோர்முஸ் நீரிணையின் உட்பகுதிக்கு பாதுகாப்பை வழங்குகிற அளவுக்கு அவர்கள் இந்த விமானப்படை இந்த கடற்படை அண்மையாக இல்லை.
ஆனால் என்னென்று அது இப்படி போகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஜிபிஎஸ் சிஸ்டத்தை அணைத்து விட்டு, டிரான்ஸ்பாண்டரை அணைத்து விட்டு, சேட்டலைட் தொலைத்தொடர்புகளை நிறுத்திவிட்டு, கப்பல்களின் பெயர்களை மாற்றுவது, அதாவது விளக்குகளை அணைத்து விட்டு செல்வது என்று இரவோடு இரவாக தப்பி ஓடும் கப்பல்கள் தான் ஓமான் பக்கத்தால் செல்கின்றன. அதிலும் சில அடிபடுகின்றன, சில திரும்பி வருகின்றன. ஈரான் கண்டப்பாடு அமெரிக்கா அதற்கு வசதியாக ஈரான் ஹோமூஸ் மற்றும் ஹெய்சம் மற்றது ஹுசேம் மற்றது சிரிக் தீவுகளில் இருக்கின்ற இந்த ரடார் நிலையங்களை தாக்கி தாக்கி அழித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த ரடார்கள் தான் இந்த கப்பல்களை கண்டறிந்தது. அதை அழித்து விட்டால் கப்பல்கள் தப்பி ஓடலாம் என்று. இன்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால், சவுதி அரேபியாவின் கப்பல் ஒன்று அமெரிக்க பாதுகாப்பின் கீழ் ஹோமூஸ் வழியாக சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. செரீனோ என்ற அந்த கப்பல் சவுதியிலிருந்து கச்சா எண்ணெயை ஏற்றி சென்றது என்றும், அமெரிக்கா ஆதரவு வழித்தடத்தை பயன்படுத்தி நேற்று இரவு அது கடந்து சென்றிருக்கிறது. பாருங்கள், அந்த இரவு நேரத்தில் தான் அவர்கள் கடந்து செல்கிறார்கள். இந்த நீர்வழிப்பாதை சர்ச்சைக்குரியதாக இருக்கும் நிலையில் வாஷிங்டனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சரக்கு கப்பல்கள் வந்து இந்த பாதையினூடாக செல்வதாகவும், சவுதி, கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள தளங்களில் இருந்து அமெரிக்காவின் கண்காணிப்பு மற்றும் ஆதரவு விமானங்கள், அதாவது அப்காஸ் ரக விமானங்கள், எண்ணெய் கப்பல்கள் மற்றும் கடல் ரோந்து விமானங்கள் தற்போது அப்பகுதியில் முழுமையாக சுற்றித் திரிவதாகவும் அந்த செய்தி கூறியிருக்கிறது. ஆனால் இப்ப என்னன்னு சொன்னால், இதுல ஒரு கேள்வி, இவ்வாறு திருட்டுத்தனமாக எவ்வளவு காலத்துக்கு வருவது? அதுக்கு இந்த நாடுகள் இந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் எல்லாம் கொடுக்குமா? ஏனென்றால் ஒரு கப்பல் அடிபட்டால் கிட்டத்தட்ட 300 மில்லியன் பறக்கும். ஏனென்றால் அதுல இருக்கிற சரக்குகளே 200 மில்லியன், கப்பலே ஒரு 100 மில்லியன் என்று சொல்வார்கள். அப்ப இந்த நிலையில் தான் இதை ஏதாவது ஒரு வழியில், என்று சொன்னால் இது அமெரிக்காவுக்கும் பிரச்சனை இல்லை, ஈரானுக்கும் பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனையில் சிக்கி தவிக்க போவது உலக நாடுகளும், குறிப்பாக ஐரோப்பாவும் ஆசியா போன்ற நாடுகள். அப்ப இவர்களுக்கு இப்போது என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் சொன்னது போல நாங்கள் அமெரிக்காவுடன் சேரவில்லை, நேட்டோவாகவும் வரவில்லை, ஒரு புதிய கூட்டணியாக ஒரு 10-12 நாடுகள் இணைந்து ஒரு சமரசமாகத்தான். இப்ப இவர்கள் 15 நாடு இணைஞ்சு ஈரானுக்கு தாக்குதல் நடத்த போவதில்லை. 15 நாடுகளும் இணைந்து ஒரு சமரசமாக ஈரானுக்கும் ஒரு உதவிகளை வழங்கி கொண்டு, ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த ஹோமூஸை திறந்தால் ஜெர்மனி கூறியிருந்தது தாங்கள் ஈரான் மீது போடப்பட்ட தடைகளை அகற்றுவோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் ஈரான் அமெரிக்காவின் தடை அகற்றல் பணம் பரிமாற்றத்துக்காக ஈரான் வெயிட் பண்ணுகிறது. அப்ப ஏதாவது ஒரு சலுகைகளை கொடுத்து விட்டு தாங்கள் அதை கப்பல்களை பாதுகாப்பாக கொண்டு வருவது போல காட்டினால் தங்கள இந்த வீழ்ந்த இமேஜை தூக்கி நிறுத்துவது. என்று சொன்னால் இனி வரும் காலங்களில் ஒருவரும் மதிக்க போறதில்லை. அப்ப திருப்பி நாங்கள் ஒரு பலமானவர்கள் என்று காட்டுவதற்கு ஈரானை ஏதோ ஒரு வழியில் சமரசப்படுத்தும் முயற்சியாகத்தான் இந்த 12 நாடுகளும் இறங்கி இருக்கிறார்கள். சரி, இப்பொழுது நாங்கள் செங்கடல் பக்கம் வருவோம். அதாவது நேற்று மட்டும் ஜெர்மன் படைகள் 100க்கும் மேற்பட்ட வகையிலே வான் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. யார் மீது என்றால் இந்த ஹவுதிகளின் மீது. ஏனென்றால் ஹவுதிகளை பற்றி நேற்று முன்னர் குறிப்பிட்டிருந்தோம். 2000க்கும் மேற்பட்ட ஹவுதிகள் வந்து தரைவழியாக ஒன்று கூடுகிறார்கள். முழுமையாக இந்த பெல் அப் மேண்டிப் என்கின்ற இந்த சிறிய முனியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று சொல்லி, என்ன நடக்கிறது உண்மையாக அதாவது ஹவுதிகளுக்கும் ஜெர்மன் அரச படைகளுக்கும் இடையிலே? அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஹவுதிகளினுடைய ஏவுகணை தாக்குதல்கள் சவுதி அரேபியா மீதும் பல தடவை விழுந்திருக்கின்றன. சவுதி அரேபிய கப்பல்கள் மீதும் குறிவைத்திருக்கிறார்கள். இப்பொழுது நடப்பது என்ன? இப்போதைய தகவல்கள் என்ன, கொஞ்சம் பகிர முடியும்? ஏமென்ற ஹவுதிகள் வந்து இந்த மாரிப் மற்றும் ஏமனின் மேற்கு கரையோரம் உள்ள சவுதியின் இராணுவ தளங்கள் மற்றும் வாகனங்கள் மீது தாக்குதலை நடத்தும் காணொளிகள், அதாவது ஆள் இல்லாத விமானங்கள், அதாவது ட்ரோன்கள் மூலம் நடத்தும் காணொளிகளை வெளியிட்டிருக்கிறார்கள்.
இந்த காணொளிகளில் அதாவது படையினர் மற்றும் இராணுவ வாகனங்கள் உபகரணங்கள் மீது வெடிமருந்துகள் நிரப்பப்பட்ட ட்ரோன்கள் விழுந்து வெடிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று இன்னும் ஒரு காணொளி வழியாக இருக்கின்றது. சவுதி அரேபியாவின் அமெரிக்க தயாரிப்பான M1A2S என்ற அப்ரஹாம் டேங்கி அந்த டேங்கியை ஒரு ட்ரோன் தாக்கி இருக்கின்றது. தாக்கிய பிற்பாடு அந்த டேங்கி முற்றாக வெடித்து சிதறுவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே சமயம் நாங்கள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி பேசியிருந்தோம். இந்த சவுதி அரேபியாவின் எண்ணெய் ஆலை மீது ஹவுதிஸ் நடத்திய தாக்குதல்களை புதிய செயற்கைக்கோள் படங்கள் இப்போது, அதாவது சென்டினல்-2 என்ற செயற்கைக்கோள் படங்கள் அந்த யாசன் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீதான தாக்குதலை, அந்த சேமிப்பு கிடங்கு எவ்வளவு தூரத்துக்கு சேதமாயினது என்பதை காட்டியிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4 லட்சம் பீப்பா எண்ணெய்களை உற்பத்தி செய்கின்ற அந்த பகுதி கடுமையாக சேதமடைந்திருக்கின்றது. ஹவுதிகளை பொறுத்தவரையில் இப்போது இந்த செங்கடல் பகுதியை முற்றாக கைப்பற்றுவதற்காகத்தான் நீங்கள் கூறியது போல அந்த படையினரை திரட்டி வருகிறார். அதை முறியடிப்பதற்கு இப்போது ஏமன் படையினர், அரச படையினர் ஹவுதிகள் மீது தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தாக்குதல் நடத்துவதால் ஹவுதிகள் அவர்களும் சவுதி அரேபியாவின் படைகள், அவர்கள ஆயுத கிடங்குகள், ஏமன் படைகள், அவர்கள செங்கடலில் இருக்கின்ற துறைமுகங்களை தொடர்ச்சியாக தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாரிட் மற்றும் மேற்கு கடற்கரையில் சவுதி ஆதரவு படைகள் மீது இந்த குவாட்ரட் என்ற ட்ரோன்கள் நடத்திய தாக்குதல்களின் காணொளிகளையும் இன்று அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இன்னும் இருக்கும் முக்கிய எண்ணெய் வளம் நிறைந்த கோட்டையாக இந்த மாரிட் பகுதி இருக்கிறது என்றும், அதே நேரத்தில் மேற்கு கடற்கரை செங்கடலுக்கான முக்கிய பாதையாக இருப்பதாகவும், ஹவுதிகள் இந்த ஐக்கிய அரபு அமீரக ஆதரவு படைகளுக்கும் இடையே நடைபெற்று வரும் குறைந்த அளவிலான அல்லது தீவிரமான இந்த ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களின் ஒரு பகுதியாகத்தான் இது பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. சரி, இப்பொழுது நாங்கள் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்த நிலைமை பற்றி வருவோம். அதுல முக்கியமாக இன்னொன்று, லெபனான் ஈரானிய தூதரை வெளியேற்ற முடிவு செய்துள்ளதாகவும், தன்னுடைய முடிவிலே எந்த மாற்றமும் இல்லை என்றும், அதுக்கான காரணம் குறிப்பாக என்னவென்றால் ஈரான் தங்களுடைய சொல்லை கேட்கவில்லை. அதாவது நான் நினைக்கிறேன், ஈரான் ஹிஸ்புல்லாவுக்கு முழுமையாக ஆதரவு வழங்குகிறது. அதனால் லெபனான் அதிருப்தியாக இருக்கிறது. இப்பொழுது தூதரை வெளியேற்றுவதாக கூறியிருக்கிறது. அதே வேளையிலே இஸ்ரேல் நேற்றும் லெபனானிலே விடிய விடிய குண்டு வீச்சு கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் காயமடைந்து இறந்து இருக்கிறார்கள், மக்களிடம் பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது லெபனானிலே மற்றும் இஸ்ரேலிலே? இந்த ஈரான் தூதுவரை வெளியேற்றப்படுவது சம்பந்தமாக கொஞ்சம் விளக்கமாக கூறுங்கள். முன்னமும் ஒரு தடவை லெபனான் ஈரானிய தூதர்களை வெளியேற்றுவேன் என்று கூறியிருந்தது. வெளியேற்றவும் அவர்களை இழுத்து கொண்டு ஏற்றி அனுப்பியிருந்தார்கள், அவ்வாறெல்லாம் செய்திருந்தார்கள். ஆனால் ஈரான் கூறுவது ஒன்றுதான், நீங்கள் தூதுவர்களை வெளியேற்றினாலும் சரி, வெளியேற்றாது விட்டாலும் சரி, ஹிஸ்புல்லாக்களுடனான ஈரானின் உறவுகள் எப்போதும் அப்படியே இருக்கும். ஆனால் நீங்கள் அதை வெளியேற்றியதற்காக வருத்தப்படுவீர்கள் என்றும். முதல் வெளியேற்றிய போது ஈரான் கூறியிருந்தது, இஸ்ரேலில் விழுகின்ற ஏவுகணைகள் உங்கள் மீது விழுவதற்கு பெரிய நேரம் தங்களுக்கு எடுக்காது என்று சொல்லி, ஏனென்றால் பக்கத்துலதான் இருக்கிறீர்கள் என்றார். ஏனென்று சொன்னால், அவ்வாறு ஈரான் லெபனானையும் தாக்குமாக இருந்தால் ஹிஸ்புல்லாக்கள் முற்றாக கைப்பற்றக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடிய ஈரானால் முடியும் என்று ஈரான் சொல்லி வைத்திருக்கின்றார். லெபனான் என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், இன்று லெபனான் அரசு தலைவருக்கும் அவனுக்கும் மற்றும் இத்தாலிய பிரதமர் மெலனிக்கும் இடையில் பேச்சுவார்த்தையும் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. அதில் லெபனான் கூறியது என்று சொன்னால், இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்கி கொண்டிருக்கிறது என்று போய் முறையிட்டிருக்கிறார். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தால் என்ன செய்ய முடியும்? அதான் முக்கிய கேள்வி. எதுவும் செய்ய முடியாது, யாராலும் எதுவும் செய்ய முடியாது. ஆக ஈரானால் மட்டும்தான் ஏதாவது செய்ய முடியும் என்றால் ஈரானால் மட்டும்தான் முடியும். இந்த நிலையில் இப்போ லெபனான் ஏன் தூதரை வெளியேற்ற முற்படுகிறது என்று சொன்னால், இந்த தூதுவர்களை வெளியேற்றினால் ஹிஸ்புல்லாக்களின் பலம் குறைந்துவிடும். ஹிஸ்புல்லாக்களின் பலத்தை குறைத்தால்
சிரியா ஆதரவு படை மற்றும் லெபனான் இராணுவம், இஸ்ரேலிய இராணுவமா சேர்ந்து அவர்களை பலவீனப்படுத்தி ஆயுதங்களை கலைந்து விடலாம். ஆனால் இந்த பெய்ரூட்டில் கிஸ்புல்லாவின் கோட்டை பகுதியில் இருக்கின்ற மக்கள் இன்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் இந்த உடன்பாட்டின்படி ஆயுதங்களை கொடுக்கக்கூடாது, அந்த ஆயுதங்கள் தமக்கான பாதுகாப்பு என்பதை கூறியிருக்கிறார்கள். ஆயுதங்கள் எங்களுக்கான பாதுகாப்பு, அதனை நீங்கள் கொடுக்கக்கூடாது என்று. 2023 இஸ்ரேல் பலஸ்தீன மோதல் தீவிரமடைந்து அதன் பின்னர் லெபனானில் பரவியதில் இருந்து இந்த மேற்கு ஜெருசலமின் தாக்குதல்களால் லெபனான் தலைநகரின் தென்மேற்கு பகுதியில் உள்ள தாகியோ பகுதி பெரும் அழிவை சந்தித்திருந்தது. இருந்தாலும் அந்த பகுதி மக்கள் கூட இப்போது ஹிஸ்புல்லாக்களிடம் அவர்கள் கூறுவது என்னென்று சொன்னால், நீங்கள் ஆயுதங்களை கொடுக்க வேண்டாம் என்றுதான் கூறுவதாக கூறப்படுகிறது. இதனிடையே இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இப்ப இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையிலான விரிசல்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. துருக்கி சிரியாவில் இருக்கின்ற தளத்தை இஸ்ரேல் தாக்கியிருந்தது. அதற்கு துருக்கி இப்போது கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றது. இப்போது சிரியாவை கட்டுப்படுத்துவது யார் என்ற போட்டி இருக்கின்றது. துருக்கியா இஸ்ரேலா என்ற ஒரு போட்டி இருக்கின்றது. அப்ப துருக்கி இப்போது ஒரு நேர்காணலில் துருக்கியின் அதிபர் எடோகன் கூறியிருக்கின்றார், இஸ்ரேல் தொடர்ச்சியாக இவ்வாறு செய்யுமாக இருந்தால் நாங்கள் இஸ்ரேலை தாக்குவோம் என்று. துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு போர் வருமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆனால் அந்த போரை இரண்டு தரப்பும் விரும்பாது. இரண்டு தரப்புக்கும் அழிவாகத்தான் இருக்கும். ஏற்கனவே பொருளாதாரத்தால் அழிவடைந்திருக்கின்ற துருக்கிக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கும். ஏற்கனவே பல களமுனைகளில் காலை வைத்து ஒரு களமுனையையும் முடிக்க முடியாமல் திண்டாடி கிட்டத்தட்ட அந்த பிராந்தியத்தின் பாதி அளவு நாடுகளை என்ற போருக்கு இழுத்திருக்கின்ற இஸ்ரேலாலும் இந்த போரை தக்க வைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் துருக்கியின் இராணுவம் மிக மிக பெரிய இராணுவம், படைபலமும் அது அதிகம். இந்த துருக்கி நேட்டோவில் இருக்கின்ற ஒரு நாடு. அது மட்டுமல்லாது துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் உடன் மேற்கொண்ட அந்த பாதுகாப்பு உடன்பாடு, அதன் மூலம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் அமெரிக்காவுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் பிராந்தியத்தில் ஏற்படுகின்ற அச்சுறுத்தல் என்று அவர்கள் யாரை கூறுகிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேலைத்தான் மறைமுகமாக கூறுகிறார். அந்த அச்சுறுத்தலை நாங்கள் நேரடியாக எதிர்கொள்ள தயாராகி இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். என்ற நிலையில் இந்த முறுகலுக்கு அப்பால் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு மீது இன்டர்போல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்போது துருக்கி கூறியிருக்கின்றது, துருக்கி தெரிவித்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த இஸ்ரேலுக்கு சென்ற உதவி கப்பல்களை தடுத்தது, அதில் வந்தவர்களை கைது செய்தது, சித்திரவதை செய்தது, மற்றது காசாவில் இடம்பெற்ற இனப்படுகொலைகள், இவை எல்லாவற்றுக்குமாக ஐசிசி இவருக்கு பிடியாந்து பிறப்பித்திருப்பதால் இன்டர்போல் அவரை கைது செய்ய வேண்டும் என்று துருக்கி கேட்டிருக்கு. இப்பொழுது நாங்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான நிலைமைகளை பற்றி பார்ப்போம். நேற்று மட்டும் ரஷ்யா நடத்திய தாக்குதல் ஒன்றிலே ஒரு ஷாப்பிங் மால், அதாவது ஒரு கடைத்தொகுதி ஒன்று பாதிக்கப்பட்டதாகவும், இங்கே குண்டு விழுந்ததாகவும், 14 பேர் வரையில் இறந்துள்ளதாகவும், பலர் காயமடைந்திருப்பதாகவும், சிறுவர்கள் உட்பட பலர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றது. கடந்த 2-3 நாட்களாக இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான தாக்குதல்கள் உக்கிரமடைந்திருக்கின்றன. இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை வழங்குங்கள். உக்ரைன் போரில் அதாவது உக்ரைனும் ரஷ்யாவின் கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் இருக்கின்ற ரஷ்யாவின் உட்பகுதிக்கு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்கி இருப்பதாக செலன்ஸ்கி கூறியிருக்கின்றார். அதே சமயம் இப்போது ரஷ்யாவும் உக்ரைன் பகுதியில் இன்றும் கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. இன்று நீங்கள் அதாவது வெள்ளிக்கிழமை உக்ரைன் திரிரிக் என்ற பகுதி நகரில் இருக்கின்ற மிகப்பெரிய வாணிக வளாகம் மீது ரஷ்யா தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இதில் ரஷ்யா என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், முதலில் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அதில் காயமடைந்தவர்கள், கொல்லப்பட்டவர்களை மீட்க வந்த நேரம் இரண்டாவது தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அதாவது டபுள் ட்ரப் என்று சொல்லுவார்கள், சில பல ட்ரிபிள் ட்ரப் என்றும் கூறுவார்கள். அப்படியான தாக்குதல்கள் இருக்கின்றன.
அப்ப இது அந்த தாக்குதலால் தான் கிட்டத்தட்ட பல பெருமளவானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த தாக்குதல்களில். அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரஷ்யா வந்து இப்போது ரஷ்யாவை பொறுத்தவரையில், அதாவது உக்ரைன் போரில் வந்து ரஷ்யாவுக்கு உதவுவதற்காக வடகொரியாவிலிருந்து இப்போது ஆளில்லாத விமானங்கள், அதாவது ட்ரோன்களை இயக்குபவர்களை ரஷ்யா தெரிவித்திருப்பதாகவும், அதாவது நேரடியான சண்டையாளர்கள் அல்ல இவர்கள், 8500 துருப்புக்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் வந்து இந்த உக்ரைன் சண்டையில் வந்து ட்ரோன்களை இயக்குவது, அதை கண்காணிப்பது என்று சொல்லி கிட்டத்தட்ட 400 ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை இயக்கும் மற்றும் அதனை ஹேக் பண்ணுகிற நிபுணர்களும் வந்திருப்பதாகவும், அடுத்த மாதம் பூட்டின் வந்து வடகொரிய அதிபரை சந்திக்க இருக்கின்ற நேரத்தில் மேலும் 50,000 படையினரை கோர இருப்பதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே சமயம் இன்று வெள்ளிக்கிழமை ரஷ்யாவில் இடம்பெற்ற பாதுகாப்பு சபை மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தான் அந்த பாதுகாப்பு கவுன்சிலின் நேரடி கூட்டத்துக்கு தலைமை தாங்கியதாகவும், இந்த கூட்டம் வந்து ரஷ்ய கூட்டமைப்பின் ஆர்டிக் மண்டலத்தை மேம்படுத்துவதற்கான உத்தி மற்றும் பரந்த இராணுவ மற்றும் அரசியல் பிரச்சனைகள் தொடர்பான ஒரு ஆய்வு கூட்டமாக இடம்பெற்றதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் நேற்று பேசியிருந்தோம் நினைக்கிறேன். இந்த ரஷ்யா எண்ணெயை ஏற்றுமதி செய்கின்ற ரஷ்யா இப்பொழுது இந்தியாவிடம் இருந்து எண்ணெயை இறக்குமதி செய்வதற்கு துணிவதாகவும், அதே வேளையில் இப்போது அவர்களுக்கு போராடுவதற்காக நோர்த் கொரியா, அது வடகொரியாவிலிருந்து வீரர்கள் அங்கே இருக்கிறார்கள், பலர் இறந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, இலங்கையைச் சேர்ந்த பலர் அதாவது ரஷ்யாவுடைய இராணுவத்தில் இணைந்து போராடுகிறார்கள். அதுல நிறைய பேர் இறந்தும் இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் பணத்திற்காக போராட சென்றவர்களாக, வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு செய்வது போல போய் சென்றிருக்கிறார்கள், அல்லது இராணுவத்தில் இருந்து விலகியவர்கள், குறிப்பிட்ட காலத்திலிருந்து இராணுவத்தில் சேவை செய்தவர்கள் விலக முடியும், அவ்வாறு விலகி சென்றிருக்கக்கூடும். அந்த தகவல்களை கொஞ்சம் மேலதிக தகவல்களை கொஞ்சம் வழங்குங்கள். ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் தாக்கப்பட்டதால் ஏற்பட்ட இழப்புகளுக்காக ரஷ்யா வந்து எண்ணெயை இந்தியாவிலிருந்து வாங்குவதாக மேற்குலக ஊடகங்கள் போட்டிருக்கின்றன. சிலபடி இருக்கலாம், ஆனால் இவர்கள் சில சந்தர்ப்பங்களில் அதை மிகைப்படுத்தியும் போடுவதுண்டு. ஆனால் சில இடங்களில் ரஷ்யாவில் எரிபொருட்களை வாங்குவதற்கு மக்கள் வரிசையில் நிற்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது உக்ரைனுக்கு வந்து இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், நேட்டோவின் படைத்துறை நிபுணர்கள் ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்தார்கள். 1000 ட்ரோன்களை ரஷ்யாவின் ஏர்போர்ட்களுக்கு அனுப்புவதன் மூலம் அதை முடக்கினால் ரஷ்யாவின் வான் போக்குவரத்தை முடக்கலாம் என்று. ஆனால் அது தவறுதலாக ஒரு பயணிகள் விமானத்தை தாக்கிவிட்டால் நிலைமை விபரீதமாகும் என்று அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் சொன்னால் ரஷ்யா பிறகு அதுக்கு பிறகு சும்மா இருக்காது. அப்ப இவ்வாறு ரஷ்யாவின் எரிபொருள் நிலையங்களும் இவ்வாறு தான் தாக்கப்படுவதால் சில சமயங்களில் ரஷ்யாவுக்கு உண்மையில் உடனடியாக அதை சீர் செய்ய முடியாது விட்டால் உடனடி தேவைகளுக்கு எரிபொருட்களை வாங்க வேண்டிய ஒரு நிலைதான் ஏற்படும். இரண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி, இந்த வடகொரியாவிலிருந்து படையினர் செல்கிறார்கள், இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல் இறந்திருப்பதாக கூட கூறுகிறார்கள். ஏஜென்ட்டுகள் அங்கே இருக்கிறார்கள், அவர்கள் அனுப்புகிறார்கள். அதுவும் அதிக அளவான சம்பளம், டாலர் கணக்குல சம்பளம். இப்ப வடகொரியாவிலிருந்து போறவர்கள் கூட 2 வருட போருக்கு பிறகு அவர்களுக்கு அங்க சிட்டிசன்ஷிப் கொடுக்கிறார்கள், ரஷ்யாவிலே இருக்கலாம் என்று நல்ல சம்பளங்கள். அது ஏன் இந்த கேள்வி ஒன்று இருக்கிறது. இப்ப இதை எல்லோரும் என்ன யோசிப்பார் என்றால், ரஷ்யாவின் இராணுவம் முடிந்து விட்டதா, ரஷ்யாவின் இராணுவத்தின் பற்றாக்குறை இருக்கிறதா என்றுதான் பிரச்சனை. இந்த போர் ஏன் ஆரம்பித்தது என்று சொன்னால், ரஷ்யாவின் படைக்கலங்களையும் இராணுவத்தையும் முதல் பலவீனப்படுத்துவது. அதற்கு பிறகுதான் நேட்டோ இறங்கும். அப்ப நேட்டோவை முறியடிக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்யணும், எங்கள் இராணுவத்தை அப்படியே வைத்திருக்கிறோம். எனவேதான் ரஷ்யா என்ன செய்தது, தன் இராணுவத்தில பெருமளவானத்தை தக்க வச்சுக்கொண்டு செச்சன் பகுதியில் இருக்கிறவர்களை, பெலாரூஸில் இருக்கிறவர்களை, ஆப்பிரிக்காவில் இருக்கிறவர்களை,
இந்த ஆசிய நாடுகளில் இருப்பவர்கள், இந்தியர்கள் கூட பெருமளவானவர்கள் இருக்கிறார்கள். வடகொரியாவிலிருந்து கொண்டு போகிறது. அப்ப எதிரி இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு நீங்கள் போகக்கூடாது. அதான் பிரச்சனை. எதிரி இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு படி நாங்கள் இயங்கக்கூடாது. எங்கிற நிகழ்ச்சி நிரலுக்கு எதிரியை கொண்டு வர வேண்டும். அதுதான் முக்கியம். இப்ப நீங்கள் சூரிய கதிர் நடவடிக்கையின் போது கூட அந்த நடவடிக்கையில் விடுதலை புலிகள் முதலே தீர்மானித்து விட்டார்கள் நாங்கள் தன்னிப்பரப்புக்கு போக வேண்டும். இந்த அப்போது 120 மில்லிமீட்டர் பீரங்கி இருந்தது. 2 செல் தான் அடித்தார்கள். செல்லே அடிக்கவில்லை. அவர்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டார். ஏனென்றால் இன்னொரு போருக்கு தங்களை தக்க வைத்தார்கள் என்றால் அதில் அடிபட்டு போராளிகளையும் இழந்து ஆயுதங்களையும் இழக்க அவர் விருப்பது. ஆனால் அதற்கு பிறகுதான் முல்லைத்தீவை வெற்றிகரமாக தாக்கி அளித்தார்கள். அப்ப அதே போன்றுதான் இந்த நேட்டோ படையை பொறுத்தவரையில் இவர்கள் என்ன நினைத்தார்களோ அதை ரஷ்யா செய்யவில்லை. ரஷ்யா என்ன நினைக்கிறதோ அதுக்கு இவர்களை கொண்டு செல்கிறார்கள். அது உண்மையில் இராணுவ வியூகம் என்றது அதுதான். எதிரியின் விலைக்கு நீங்கள் சிக்காமல் உங்கள் விலைக்கு எதிரியை கொண்டு வர வேண்டும். ஆமா, இன்னொரு மேலதிக செய்தி, அதாவது இலங்கையிலிருந்து இராணுவத்துக்கு செல்வது மாத்திரமல்ல, இலங்கை ஸ்ரீலங்கன் ஏர்லைனில் வேலை செய்கின்ற பல விமானிகள் மற்றும் இயந்திர பொறியியலாளர்கள் பலர் இந்த கத்தார் ஏர்வேஸ் மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய அவர்களுடைய முக்கியமாக எமிரேட்ஸுக்கும் மற்றும் துபாய் அபுதாபியினுடைய அந்த அந்த விமான நிறுவனங்களுக்கும் நிறைய சம்பளம் கொடுப்பதனால் பலர் சென்றிருப்பதாகவும், இப்பொழுது விமானிகளுக்கும் மற்றது இயந்திர பொறியியலாளர்களுக்கும் தட்டுப்பாடு நிலவுவதாகவும், உலக அளவிலே அதனுடைய பாதுகாப்பு ரேட்டிங் அவுட் ஆஃப் 7க்கு நிறைய குறைஞ்சிருப்பார். நான் சொல்ல விரும்பவில்லை, சேரம் நான் இலங்கையுடைய விமான சேவையை டீக்ரேட் பண்றதுக்கு குறைச்சி கூறுவதற்காக சொல்லுவேன் என்று சொல்லி நான் ஒரு செய்திக்காக நேற்று வாசித்து பார்த்தேன். இதனால் இலங்கை அடிக்கடி இயந்திர கோளாறு டெக்னிக்கல் ஃபோல்ட் என்ற பேர்ல விமானங்கள் தாமதமாகுது அல்ல தடைப்படுது. இப்ப இங்க சிட்னியில இருந்து புறப்படுற விமானம் 170% நாட்கள்ல டெக்னிக்கல் ஃபோல்ட் அதால இலங்கையில இருந்து வர்றதுக்கு டிலே ஆகுதுன்னு சொல்லி 2 hours 3 hours எல்லாம் டிலே ஆகலைக்கிறது. அதை விட இங்க சிட்னியில இருக்கிற முக்கியமா 11 மணிக்கு மேல கர்ஃபியூ, விமானம் வந்து இறங்க முடியாது. அப்ப இன்னும் கொஞ்சம் தாமதமானா விமானம் வர முடியாது, வெளிக்கிட முடியாதுன்றதுக்காக இறுதி நேரத்திலே கேன்சல்கள் எல்லாம் நடக்கிறது. இது ஒரு தகவலுக்காக என்றால், இலங்கையை சேர்ந்தவர்கள் உழைப்பு என்ற ரீதியிலே இப்பொழுது வெளிநாடுகளுக்கு செல்லுகிறார்கள். ஒரு வகையில ஒரு இழப்புத்தான். அதுல போர் புரிவதற்காக செல்பவர்கள் ஒரு பக்கம், தொழில் தேடி செய்பவர்கள் ஒரு பக்கம். அந்த வகையில இலங்கை விமான சேவை நிறைய பாதிக்கப்பட்டிருப்பதான செய்தியை இங்கே பதிவு செய்து கொண்டு இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்ய இருக்கிறோம். முக்கியமாக இந்த மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகின்றோம், இந்த நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் உங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு வழங்குங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தரும் ஆதரவின் மூலம் நாங்கள் புதிய வேறு நிகழ்வுகளையும் இதில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். அதில் சில நிகழ்வுகளை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வகையிலே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. நீங்கள் அருள் கூறியது போலதான் இந்த சேனல் பிடித்திருந்தால் நீங்கள் இந்த தகவல்கள் சேனல் பிடிப்பதை விட இந்த தகவல்கள் பெருமளவான மக்களை சென்றடைய வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒரு விருப்பம். அதே போல நீங்களும் அதற்கு உதவி செய்வதாக நீங்கள் செய்வதும் ஒரு உதவிதான். இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபோர்வர்ட் பண்ணலாம் அல்லது பரிந்துரைக்கலாம். அவ்வாறு செய்வது எங்கள் இந்த வளர்ச்சிக்கு மேலும் உதவும் என்று கூறி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.